மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் உங்கள் அனைவரோடும் கூட சேர்ந்து தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் கிருபை அளித்த தேவாதி தேவனுக்கு நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் முதலாவது ஏறெடுக்கிறேன். என்னை அருமையாய் அழைத்த போதகர் அவர்களுக்கும் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் துணை போதகர் அவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மீட்பருக்கு கீழ்ப்படிவோ, தம் ஆத்துமத்தை தேக்குமிடம் அடியாரும் பெற அருள்வி. அப்பனே விண்ணப்பம் கேட்டிடோ, மீட்பருக்கு கீழ்ப்படிவோ, தம் ஆத்துமத்தை தேக்குமிடம் அடியாரும் பெற அருள்வி. அப்பனே விண்ணப்பம் கேட்டிடோ, பேசோ பேசோ ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவி கட்டு உமது அன்பை என்னடையா காட்ட செய்யும். கல்வாரி ஆவியால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியோ. கல்வாரி ஆவியால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியோ. பேசோ பேசோ ஜெபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நாளிலே அதிகாலையிலே உம்முடைய சமூகத்தில் கடந்து வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாராட்டின உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நீர் வந்த நோக்கம், நீர் வந்ததினால் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், இன்னும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்கிற வேதத்தின் சத்தியங்களை விளங்கிக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருடைய கண்களையும் நீர் திறந்திருக்கும். ஜெபத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்க உதவினார். ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பேசுகிற அடியேனை உடைய சிலுவையின் கீழ் மறைத்துக் கொள். உடைய நாமத்தை, உடைய வார்த்தையை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம்
21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். புதிய ஏற்பாட்டின் பகுதியிலே தேவன் கொடுத்த ஒரு முதலாவது வாக்குத்தத்தம் இந்த வார்த்தை என்று நாம் சொல்லலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நம்ம எடுத்த நேரத்துல எல்லாம் இயேசுவே ரட்சியும், இயேசுவே ரட்சியும், இயேசுவே இயேசுவே அப்படின்னு சொல்லுறது கிறிஸ்தவர்களுடைய ஒரு பழக்கம். ஆனால் அதனுடைய அர்த்தம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை மன்னித்து, அப்படி போட்டுக்கா, நீக்கி. எனவே முதலாவதாக தேவன் வந்ததின் நோக்கம் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை. அதை மன்னிப்பு 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 என்று தேவன் வந்து குமாரனாய் ஒரு பாலகனாய் இங்கே பிறந்து மரித்ததினால் எனக்கு மன்னிப்பு என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்பதினால் இன்னும் அநேக பாவங்களிலிருந்து விடுதலை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு என்பதற்கு அர்த்தம் அவர் நம்மை பாவத்திலிருந்து நீக்கி நம்மை ரட்சிப்பார். இந்த நாளிலே சில சத்தியங்களை, ரட்சிப்பது என்றால் என்ன, பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதின் அவசியம் அப்படி என்றால் என்ன என்பதை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரு ஊரிலே ஒரு வீட்டில் ஒரு சிறிய குடும்பம் வசித்து வந்தது. அந்த குடும்பத்திலே ஒரு சிறிய பையன் இருந்தான். அந்த பையனுடைய தகப்பனார் ஒரு நாள் வெளியிலே செல்லும் பொழுது அவனிடத்திலே சொல்லி சென்றார், தம்பி எங்கேயும் வெளியே போகாத, வீட்டு பக்கத்துல எல்லாம் நிறைய வேலை நடப்பதினால் ஆங்காங்கே குழிகள் எடுத்து வைத்திருக்கிறார்கள், நீ சிறு பையனாய் இருக்கிறாய், வெளியே போய் விழுந்து விடாதே. ஆனால் அவன் என்ன செய்தான், அப்பா அந்த பக்கம் போன உடனே அவன் வெளியிலே சென்று விளையாட ஆரம்பித்து விட்டான். போய் ஒரு குழியிலே விழுந்தும் விட்டான். அவனால் எழும்ப முடியவில்லை, வெளியே வர முடியாமல் அங்கே தவித்துக் கொண்டிருக்கிறார். சற்று நேரம் கழித்து அப்பா அங்கே வருகிறார். மகனை காணவில்லை என்று தேடுகிறார். மகன் குழிக்குள்ளே கிடந்து சத்தம் போடுகிறதை கேட்கிறார். கிட்டே வந்து பார்த்து அவனை கொஞ்சம் கோபமா திட்டுறார். அப்புறம் என்ன பண்றாரு, சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் சொன்னதை நீ கேட்கல, உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம யாராவது நம்புவோமா? நம்ப மாட்டோம்ல. அப்பானா என்ன செய்வாங்க, குழியிலிருந்து சொல்லுங்களேன் தூக்கி விடுவாங்க. குளிக்க உள்ளே விட்டுட்டு உன்னை மன்னிச்சுட்டு போறேன்னு சொல்றது அப்பா இல்ல. அது போல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களிலே தொடர்ந்து நம்மை வாழுவதற்கு அனுமதித்துக் கொண்டே மன்னித்துக் கொண்டே இருக்கிறவர் என்று நாம் பல நேரங்களிலே புரிந்து கொள்கிறோம். அப்படி அல்ல, நம்மை மன்னித்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய சமூகத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வதற்காகவே வந்திருக்கிறார். இப்பொழுது திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். 71வது வசனத்தை நாம் 70லிருந்து நான் வாசிக்கிறேன். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி, தேவனாகிய கர்த்தர் முற்பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணினவர் என்பதை நாம் அறிவோம். அப்படி அவர் பண்ணின உடன்படிக்கையில் நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல்
எப்படி நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாய் அநேக ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் என்ன? அந்த நோக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு தேவன் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஏதோ நாம் ஆடம்பரமாக கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி முடித்து விடுவது அது ஒரு கடந்து போகிற அனுபவமாக இருக்கும். அப்படி அல்ல, தேவன் நமக்கு வைத்திருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்வோம் என்றால் இன்றைக்கு வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காண முடியும். அவர் வந்ததின் நோக்கம் இங்கே அழகாக யோவான் ஸ்நாபகனுடைய தகப்பனாகிய சகரியா தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லுகிறார் என்பதைத்தான் நாம் வாசித்தோம். அவர் சொல்லும் பொழுது, முதலாவது உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நம்ம இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறோம்னா நம்ம இன்னும் கிறிஸ்துவினுடைய மெய்யான விடுதலையை காணவில்லை. பல காரியங்கள் நம்மை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். அது நம்முடைய எதிர்காலமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய சரீரத்தின் பலவீனமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், இல்லை நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கலாம். நம்மை எப்படியாவது இந்த சூழலை நம்மை சோர்வடைய செய்து விடுமே என்று எதையோ ஒன்றை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நாம் இன்னும் கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்கவில்லை. இன்னும் நாம் குழிக்குள்ளாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இயேசு என்பதின் அர்த்தம் நம்மை பாவத்தினின்று விடுதலையாக்கி நம்மை ரட்சிப்பது. ரட்சிப்பது என்றால் என்ன என்பதையும் பார்க்க இருக்கிறோம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். இப்ப எல்லாரும் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அவருக்கு முன்பாக அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வோடு. எப்போ அவர் என் கூட இருக்கிறார், ஆகையினால நான் எங்கு சென்றாலும் அவருக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு. நான் டிவியில ஒரு ப்ரோக்ராம் பார்த்தாலும் அவர் என் பக்கத்துல இருக்கிறார், அவருக்கு இது பிடிக்குமா? மொபைல் போன்ல ஒரு வெப்சைட் பார்க்கிறோம், ஏதோ ஒன்று விசிட் பண்றோம், அது அவருக்கு பிடிக்குமா? அவருக்கு முன்பாக உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய அவர் கட்டளையிடுவதற்காகத்தான் வந்தார். நம்ம அப்படி வாழுகிறோமா? சற்று யோசித்து பார்க்கலாம். இதிலே நாம் பார்க்கும் பொழுது ஊழியம் செய்வது என்றால் என்ன என்று சற்று விளக்கி சொல்ல விரும்புகிறேன். நாம் அநேக நேரங்களிலே நினைப்பது, ஏதோ ஒரு வேத வசனத்தை எடுத்து ஒருவரிடத்திலே பேசுவது, ஆலயத்திலே பாடல்களை நடத்துவது, ஆலயத்திலே செய்தி கொடுப்பது, இல்லை என்றால் ஊராக சென்று ஆண்டவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுவது, இதுதான் ஊழியம் என்று நினைத்துக் கொள்கிறோம். இல்லை, நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்று செய்தீர்கள் என்றால் அது ஊழியம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வீட்டில் இருக்கிற அம்மாமாருக்கு எங்கேயும் போக முடியாது, வீட்டு பொறுப்பே ரொம்ப டைட்டா இருக்குதுன்னு வச்சுக்குவோம். எல்லாரும் அப்படி இல்லை, பலர் அப்படி இருக்கிறோம். அப்படி இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்கிறார்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியமா இல்லையா? யாரும் ஆமாவும் சொல்லல, இல்லையும் சொல்லல. எடுத்து வாசியுங்கள். நீங்கள் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 10:31. புசித்தாலும் குடித்தாலும் அதை தேவனுடைய
மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். புசிப்பது சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறது கூட அவருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கன்னு சொல்றாரு. குடித்தாலும் புசிக்கிறதும் குடிக்கிறதுமே ஊழியமாக தேவனுக்கு நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றால், அதை சமைப்பது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா இருக்காதா? யாரோ ஒரு சிலர் தான் கொஞ்சமா சிரிக்கிறாங்க. ஒரு மிஷனரியுடைய வீட்டுல கிச்சனுக்கு போய் பார்த்தாரா ஒரு தேவ மனிதன். அந்த வீட்டுல அந்த அம்மா கிச்சன்ல எழுதி ஒட்டி இருந்தாங்களாம், 365 days of missionary work is being done at this place அப்படின்னாராம். அப்ப என்ன அர்த்தம்? 365 நாட்களும் தேவ மகிமைக்காக அந்த அம்மா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஊழியம் செய்வது என்றால் தேவ மகிமைக்கென்று நீங்கள் எதை செய்தாலும், அப்படின்னா எனக்கு முன்பாக ஊழியம் செய்ய பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று வாசித்தோமே. நீங்க எதை செய்தாலும் அவருக்கு முன்பாக செய்றீங்கன்றத மறந்துடாதுங்க. ரெண்டாவது, அதை செய்கிறது பரிசுத்தத்தோடும் நீதியோடும் செய்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு வாழ்க்கை பயம் இல்லாமல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வாழ்வதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நாம் அப்படி வாழுகிறோமா? எனக்கு அருமையானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நாம் அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தால் இன்றைக்கு நாம் பல நேரங்களிலே துக்கப்படுகிறோமே, இந்த துக்கம் நம்மை அழுத்தாது. நன்றாக கவனியுங்கள். இதிலே சத்துருக்களினின்று விடுதலையாக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 74வது வசனம், லூக்கா 1:74 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. நமக்கு சத்துருக்கள் உலகத்திலே நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்திலே இருப்பார்கள், இல்லாமலும் இருப்பார்கள். நாம் நல்லவர்களாகவே இருந்தால் கூட சிலருக்கு நம்ம பிடிக்காது. நான் அநேக நாட்கள் நினைத்தது உண்டு, நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தால் நாம் எல்லாரோடையும் நல்லா இருக்க முடியும். பல இடங்களிலே அது நடைபெறுவதில்லை. நீங்கள் உண்மையோடும் நியாயத்தோடும் சில காரியங்களை அப்படித்தான் செய்வேன் என்று சொன்னால் சிலருக்கு பிடிக்காது. எப்படியாவது ஒரு மன கசப்புகள் இருக்கும். ஆனால் அவர்களிடத்திலே சண்டை போட வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் உண்டு. நமக்கும் விரோதிகள், பகைவர்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கூடுமானவரை எல்லாரோடும் சமாதானத்தோடு இருங்கள் என்று. ஆகையினால் நான் சண்டை போடுறதுக்கு சொல்லல. சண்டை ஏதாவது மன வருத்தங்கள் வந்த உடனே போய் துக்கப்பட்டு படுத்துறாதுங்க, ஆண்டவரிடத்திலே பேசுங்க. ஏனென்றால் தேவன் அதற்கும் இங்கே சொல்லி இருக்கிறார். தமது ஜனத்தை சந்தித்து இப்படிப்பட்ட எதிராளிகளின் கைகளில் இருந்து கூட நம்மை மீட்டு எடுப்பதற்கு அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்பதைத்தான். நன்றாக நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், இந்த ரட்சிப்பு, முதலாவது ஊழியம் என்றால் என்ன என்று சொன்னேன். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது நாம் நினைப்பதெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரம்தான். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிப்பதற்காக கற்றுக் கொடுத்தார். வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று காத்து கொள்ளும் என்றல்ல, ரட்சித்து கொள்ளும். எனவே நமக்கு விரோதமாய் வரக்கூடிய தீமைகளில் நின்று கூட நம்மை ரட்சிப்பதற்கு, காத்து கொள்ளுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் என்றால் அதுவும் ரட்சிப்புக்கு உள்ளாக இருக்கிறது. பல நேரத்தில் நாம் ரட்சிப்பு என்று சொன்ன உடனே பாவத்தை மாத்திரம்தான் நினைக்கிறோம். நமக்கு விரோதமாய் இங்க முதலாவது 71வது வசனத்துல வாசித்தோம்ல, எப்படி நாம் வாழ வேண்டும் என்று. ஜீவனுள்ள நாளெல்லாம் பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு முன்பாக ஊழியம் செய்து வாழுவதற்கு தடையாய் வரக்கூடிய எல்லாவற்றினின்றும் நம்மை விடுதலையாக்கி ரட்சிப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம்
17வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கடைசியாக ஜெபித்த ஒரு ஜெபம், இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக. 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்கே தீமையினின்று காத்துக் கொள்ளும்படி நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார். எனவே இவைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி காப்பதுதான் நம்மை ரட்சிப்பது. ஆண்டவருடைய ஜெபத்தில் கூட தீமையினின்று எங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு தர வேண்டும் என்றால் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எனவேதான் இம்மானுவேலராய் அவர் கூட இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பொழுது பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்பி நம்மோடு கூட வாசம் செய்வதற்காக அவரை அனுப்பி இருக்கிறார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? நன்றாக யோசித்து பாருங்கள். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றால் நாம் நிச்சயமாக பயம் இல்லாமல் ஜீவனுள்ள நாளெல்லாம் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அவருக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டு வாழ முடியும். பல நேரங்களிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் சில பாவங்களுக்குள்ளாகவும் விழுந்து விடுகிறோம். குழியில போய் அந்த பையன் விழுந்தது மாதிரி விழுந்துடுறோம். ஆமாவா இல்லையா? ஆமா. நமக்கு பிரச்சனைகள் வந்து விடுகிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறோம். அது நிறைய நாட்கள் அப்படி இருக்கும்போது நமக்குள்ளால ஒரு கேள்வி, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? நான் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைதானா? நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆலயத்தில் கூட சாட்சி சொன்னேனே, அநேகருக்கு முன்பாக நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி இருக்கிறேனே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பலகீனம் இருக்கிறதே, இது உண்மையா? இது சாத்தியமா? இல்லை என்னுடைய ரட்சிப்பின் அனுபவமே இது ஒரு பிரம்மை போன்றதா? இப்படி எல்லாம் யாரு கேள்வி கொண்டு வருவாங்கன்னா சாத்தான் மனசுல போடுவான். அவிசுவாசத்தை தூண்டக்கூடிய எண்ணங்களை மனதில் போடுவான். ஆனால் நாம் அதை விட்டுவிடக் கூடாது. லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்துவனிடத்துல போய் நாங்கள் பார்வையடைய வேண்டும், நாங்கள் சுகம் பெற வேண்டும், என் மகள் சுகவீனமாயிருக்கிறாள், என் வேலைக்காரன் சுகவீனமாயிருக்கிறான் என்று அழைத்தவர்கள் உண்டு. ஆனால் இங்கே அதோ அங்கே அந்த ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து பார்த்து அவளை அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன, ஜெபாலய தலைவனே தொடங்கிட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலையெல்லாம் செய்யணுமா உங்களுக்கு? ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார். 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை, யார் அந்த ஸ்திரீ? ஆபிரகாமின் குமாரத்தி என்றால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்ட சந்ததி. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்குட்பட்ட ஒரு மகள் எப்படி இருக்கிறார்? 18 வருடமாக கூனியாக இருக்கிறாள். இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்திட வேண்டியது இல்லையா என்றார். அப்போ 18 வருடமாக அவள் அந்த பலகீனத்திற்குள்ளாக பிடிக்கப்பட்டவளாக கூனியாக ஆலயத்திற்கு வந்து சென்று கொண்டே இருக்கிறாள். அவளால் எதுவும் செய்ய முடியாது, எவ்வளவேனும் நிமிர முடியாது. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட பாவங்களில் சிக்கிக் கொண்டு இருக்கிறோம்?
ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஒரு தீர்மானம். ஆனால் வெளியிலே சென்றவுடன் நம்மை நம்முடைய கோபம் ஆட்கொள்ளுகிறதா, நம்மை நம்முடைய எரிச்சல் ஆட்கொள்ளுகிறதா, நம்மை நம்முடைய பொறாமையின் எண்ணங்கள் ஆட்கொள்ளுகிறதா, நம்மை நம்முடைய பெருமையின் சிந்தனைகள் ஆட்கொள்ளுகிறதா? இல்லை என்றால் பலவிதமான இச்சைகளிலே பிடிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இல்லை நம்முடைய சரீரத்தில் கூட ஏதோ ஒரு பலகீனம் இருந்து நம்மை சோர்வடைய செய்து கொண்டே இருக்கிறதா? 18 வருடம் பலவீனமாயிருந்த அந்த ஆபிரகாமின் குமாரத்தி, பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனாலும் இன்னும் பலகீனத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த அடிமைத்தனம், அந்த பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று உங்களை விடுதலை ஆக்குவதற்காக அவர் பூமியிலே மனுஷனாய் வந்துதித்தார். இதைத்தான் நாம் கொண்டாட வேண்டுமே அன்றி இன்றைக்கு பல நேரங்களிலே ஆடை அலங்காரம் கொண்டாடுறது நல்லது. இதை புரிந்து இதற்காக ஆடைகளை அணிந்து உற்சாகமாய் கொண்டுங்கள். இல்லை என்றால் என்ன, கிறிஸ்துமஸ் வந்துட்டா இதுக்கு ஒரு நியூ ட்ரெஸ், கிறிஸ்துமஸ் வந்துட்டுனா இதுக்கு ஒரு பட்டாசுகள், கிறிஸ்துமஸ் வந்தா இதுக்குன்ட்டு ஒரு பிரியாணி, கிறிஸ்துமஸ் வந்தா இதுக்குன்ட்டு ஒரு ஸ்வீட். இப்படி கொண்டாடினால் நாளைக்கு இது எல்லாம் வெளியே போயிடும். இதை புரிந்து கொள்வோர் தேவன் இதற்காக பூமிக்கு வந்தார் என்று. இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்பாக இன்னொரு சத்தியத்தை வைக்க விரும்புகிறேன். 18 வருடமாய் இருந்த அந்த மகள், கூனியா இருந்தவளுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்திருக்குமா, நான் இன்னைக்கு சுகமாவேன்ட்டு? ரொட்டீனா வர்றது மாதிரி ஆலயத்துக்கு வரணும், வந்து வசனத்தை கேட்கணும். ஆபிரகாமின் குமாரத்தியா இருப்பதினால் உள்ளே இருந்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீயும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எபேசியர் 1:13 அடிப்படையிலே வீட்டில் சென்று வாசியுங்கள். சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் அதை ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வியாபித்து நம்மை ஆட்கொள்ளுவதற்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா? அங்குதான் பிரச்சனை. அப்படி அவரை ஆட்கொள்ளுவதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால், நம்ம வீட்டுக்கு வந்த ஒருத்தரை வராந்தாலே ரிசீவ் பண்ணிட்டு இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை வேணாலும் சாத்திட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தா அவர் அங்க மூலையில இருந்துட்டு இருப்பாரு. அவர் வந்ததும் ஒண்ணுதான், வராததும் ஒண்ணுதான். இல்ல, அவர் காத்து கொண்டே இருக்கிறார். நீ உள்ளே வருவதற்கு இந்த ரூம்ல வர்றதுக்கு கதவு திறப்பியா, அந்த ரூம்ல வர்றதுக்கு கதவு திறப்பியா, இந்த ரூம்ல வர்றதுக்கு கதவு திறப்பியா என்று. டிவி பார்க்கும்போது டிவியை நான் பார்க்கிறேன், ஆண்டவரே நீங்க வெளியே உட்காருங்க. வீட்டுல சாப்பிடும்போது ஆண்டவரே நாங்கெல்லாம் சாப்பிடுறோம், நீங்க அங்கே உட்காருங்க. ஏன்னா அங்கதான் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களை பத்தி எல்லாம் பேசுவோம். இல்ல, புறங்கூறுதல் எல்லாம் நடக்கும். சண்டை வரும், சண்டை வரும்போது கோபம் வந்துடும். ஆண்டவர் நீங்க அங்கே இருங்க. இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி அவர் துக்கத்தோடு இருந்தால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் அவர் நம்மை விட்டு போய்விடவும் கூடும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். நான் வந்ததின் நோக்கம் உன்னை இந்த பலவீனங்களிலிருந்து, நீ கூனியாக இருந்தாலும் சரி, முடவனாக இருந்தாலும் சரி, காது கேளாதவனாக இருந்தாலும் சரி, உணர்வற்றவனாய் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நீ என்னிடத்தில் திரும்ப, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை விடுவிப்பேன். இன்னைக்கு ஒருவேளை பல நேரத்துல என்னுடைய பிரச்சனை இவ்வளவு பெருசு, இதிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிப்பாரா, இப்படி கூட சந்தேகத்தில் நமக்குள்ள கொண்டு வருவார். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே 26வது வசனத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். துரிதமாக கடந்து செல்லுகிறேன். அங்கே ஆண்டவர் சீஷரோடு அந்த பகுதியிலே சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம். என்ன சொன்னாரு? ஊசியின் காதில், ஊசியில ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும், நூல் கொடுக்கிறது, அதுக்கு உள்ள ஒரு ஒட்டகம். அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்ப நேரம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, கண்ணை மூடிட்டு வேணாலும் பாருங்க. ஒரு ஊசி எப்படி பக்கத்துல வைங்க, இதுக்கு பக்கத்துல ஒரு ஒட்டகம் நிக்குதுன்னு வைங்க. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு இதா சொல்றாருன்னு பாருங்களேன். அந்த மெசேஜ், அந்த இதை கம்யூனிகேட் பண்றாரு.
உன் பார்வைக்கு ஊசியின் காது இவ்வளவு கூட இல்லை. ஒட்டகம் எங்கேயோ நீங்க இதுல கூட என்ன தலை தட்டும், இது அதுக்குள்ள போறது மாதிரிப்பா ஐஸ்வர்யவான். எல்லாரும் இதைத்தான் பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு ஒரு சத்தியம் இருக்குது. உடனே சீஷர்கள் கேட்குறாங்க, அவங்களும் கொஞ்சம் ரிச்சா தான் இருந்திருப்பாங்கல்ல. ஏன்னா பேதுரு போட்டெல்லாம் வச்சிருந்தாரு. ஆண்டவர் போனோன்னா நான் மீன் பிடிக்க போறேன்னு போட்டை எடுத்துட்டு திரும்ப போயிட்டார்ல. அப்ப நாங்க எல்லாம் என்ன ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தோமே, வச்சிருக்கோம் போட்டு, நாங்கெல்லாம் வந்துட்டோமே, என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷரால் இது கூடாதுப்பா. நீ மனுஷனா இருக்க, நீ ஐஸ்வர்யத்தின் மேல உனக்கு மயக்கம் வருது. ஆனா தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒட்டகம் போல இருக்கலாம். நீ யோசித்துப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காதுக்குள்ள, இந்த ஊசியின் காதுக்குள்ள இந்த ஒட்டகத்தை போக வைக்கணும், என்னால முடியும். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த அதிசயத்தை நீங்க நம்புங்க. இந்த நாளில ஆண்டவர் எனக்காக செய்வார். ஆண்டவர் எதையாவது ஒரு காரியத்தை செய்வார். எத்தனை திருஷ்டாந்தங்கள் வேதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவைகளை எல்லாம் படித்துவிட்டு இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்கலாம். இப்படி நாம் வாழ்ந்து இருந்தோம் என்றால் நாம் சந்தோஷமா வாழ முடியாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் தான் முடியும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், நம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர். எபிரேயர் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். இந்த பலன் அளிப்பதுல நம்ம லிமிட் வச்சுக்கிறோம். இவ்வளவுதான் ஆண்டவரால முடியும், இதெல்லாம் ஆண்டவர் செய்ய முடியும், தலைவலிய மாற்ற முடியும், இந்த இதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு லிமிட் பண்ணாதுங்க. ஊசியின் காதுக்குள்ள ஒட்டகத்தை கூட அவரால் அனுப்ப முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். இவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இவரை தகப்பனாக கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 இருக்கிறது. வாசித்து பாருங்க. இன்னைக்கு புரிந்து கொள்கள், நாம் அவருடைய பிள்ளைகள். சரி, அவர் வந்தார், முதலாவது வருகையை கொண்டாடுகிறோம். ஆனால் அவர் மீண்டும் வரப்போகிறார். என்னுடைய செய்தியை நான் இப்படி ஆயத்தப்பட்டேன். நான் வந்த உடனே முதலாவது ஒரு சகோதரர் ஜெபித்தார். அவர் திரும்ப திரும்ப சொன்னார், ஆண்டவரே, நாங்க இப்படியோ வந்துட்டு ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு போறதில்ல, உன்னுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படணும். சரி, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். பிரியமானவர்களே, நம்ம ஏதோ அப்படி வாழ்நாளெல்லாம் இங்கே சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு மரித்து இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம் என்று அல்ல. அவர் புதிதும் ஜீவனுமான பாதையை நமக்கு காட்டி இருக்கிறார். இந்த பாதை, இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது நம்மை நித்திய தரையிலே அவரோடு வாழுவதற்கு, என்றென்றைக்கும் வாழ்வதற்கு சேர்க்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் எதிர்நோக்கி வாழுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். முதலாவது வருகை, நன்றாக கவனியுங்கள். முதலாவது வருகை உங்கள் சத்துருக்களினின்று விடுதலையாகி பயமில்லாமல் வாழுவதற்கு அவர் வந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டுவதற்காக வந்தார். அவர் அப்பப்போ ஒரு தோற்றம் அளித்து, ஒரு காட்சி அளித்து, இப்படி இப்படி வாழுங்கன்னு ஒரு கைட்லைன் கொடுத்துட்டு போகல. அவர் தேவனாயிருந்தோம் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பிலிப்பியர் 2 அழகாக அது குறிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல மனிதனாய் வந்து he demonstrated how you can make a happy living in this world. இந்த உலகத்துல நீ தேவனையே சார்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்வது எப்படி என்று வாழ்ந்து காட்டுவதற்காக வந்தார். அவருடைய தாழ்மை நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. அவருடைய ரட்சிப்பு
நமக்கு தாழ்மையை கொண்டு வந்திருக்கிறதா? நன்றாக கவனிங்க. அவர் தன்னை தாழ்த்தி இறங்கினபடியினால் நமக்கு ரட்சிப்பு. அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நீ இவ்வளவு தாழ்த்தின பிறகு உன்னை ரட்சிக்கிறேன்னு சொல்லல, நீ இருக்கிற வண்ணமாகவே வா என்று சொல்லி உன்னை ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய பிள்ளையாக. நீ ரட்சித்து பின்பு உன்னுடைய மனதை தாழ்மைப்படுத்தினாயா? தாழ்மையுள்ளவருக்கு அவர் பெருமை அளிக்கிற தேவன், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது என்றால், மேற்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லுகிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நன்றாக கவனித்து பாருங்கள். பெருமை எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. ரோமர் 6வது அதிகாரத்திலே வீட்டில் சென்று கவனித்து வாசித்தான். கொஞ்சம் வசனங்கள் இப்படி சொல்லுவேன், நீங்க வீட்டுல போய் பார்க்கணும். கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்கும். 6வது அதிகாரத்துல பார்க்கும்போது, sin shall have no dominion on you because you are under grace. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்ப பாவம் மேற்கொள்ளுதுன்னா கிருபை இல்லை. கிருபை இல்லைன்னா அர்த்தம் பெருமை எங்கேயோ இருக்குது. அவர் தன்னை தாழ்த்தி வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பை பெற்றவர்கள் நம்மை தாழ்த்துவதற்கு ஒப்பு கொடுக்கலாம். அடுத்தபடியாக எதற்காக தாழ்த்த வேண்டும்? எதற்காக வெற்றியோடு நாம் வாழ வேண்டும்? எடுத்துக்கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர், நன்றாக கவனிங்கள், 2வது பகுதி செய்தியிலே முதலாவது வந்தது எதற்காக? சத்துருக்களை நின்று விடுதலை, நம்மை பகைக்கிறவர்கள் நின்று விடுதலை. இந்த சத்துருக்கள் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள சத்துருக்கள், சத்துருவாகிய பிசாசு கொண்டு வருகிற அடிமைத்தனங்கள் எல்லாம் சேரும். 2வது அவர் வர இருக்கிறது எதற்காக? கோபாக்கினை, தேவ கோபாக்கினை நின்று நம்மை விடுவிப்பதற்காக. 1 தெசலோனிக்கேயர் 1:10 நான் வாசிக்கிறேன். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற, இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ அவர் இனி எதற்காக வருகிறார்? கோபாக்கினையிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பதற்காக அவர் மீண்டும் வருகிறார். அப்ப அதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணுமா வேண்டாமா? ஆயத்தப்படணும்ல. கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டே இருந்தாலும் இது வரைக்கும் எத்தனை கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கோம் கவுண்ட் பண்ணி பாருங்க. அவர் ஒரு வயசு வச்சு ஆயத்தப்படாமல் இருக்க வேண்டாம். அவரை எதிர்பார்க்கிறவர்கள் ஆயத்தப்படுவாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே 16-17 நான் வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அநேகருக்கு இந்த பகுதி மரித்த வீட்டிலே, மரித்தவர்கள் இருக்க வீட்டில் யாராவது வாசிக்கிறத கேட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். இது நமக்கு மரித்தவங்களுக்கு அது தேவை, இனி பிரயோஜனம் இல்லை. நமக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் யாரு? நாளைக்கு வந்தா ஆண்டவர் இந்த நாமம்ல நாம இருப்போமா? இல்லைன்னா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடி, ஆண்டவரை நேற்றைக்கு நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடினேன். 10 கன்னிகைகள் போனாங்க, 5 பேர்கிட்ட எண்ணெய் இருந்தது, இன்னொரு 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு கதவு பூட்டப்பட்டது. பிரியமானவர்களே, ஏதோ எச்சரிக்கிறேன் என்றல்ல, மகிழ்ச்சி ஒரு பக்கம். ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருந்தோம் என்றால் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். மேற்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 17வது வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆண்டவர் கூட இருப்பதற்காக நம்ம கூட்டிட்டு போறதுக்கு வராரு. ஆனா நம்ம ஆயத்தமா இருந்தாதான் அது முடியும்.
5வது அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 5:9 வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் நம்மை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன், கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல், நம்ம ரட்சித்து வச்சிருக்கிறது இந்த கோபாக்கினையில நம்ம சிக்கிறதுக்கு இல்லை. உலகம் முழுவதும் கோபாக்கினை வரும், ஆனால் அந்த கோபாக்கினைக்கு என்று நம்மை நியமிக்கவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு என்று நியமித்தார். அப்போ அவர் வந்ததின் நோக்கம், இப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து வெற்றியாய் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி கடந்து சென்றார். மீண்டும் வர இருக்கிறார். நீ ஆயத்தமாய் இருந்தாய் என்றால் அந்த கோபாக்கினை நின்று மீண்டும் விலக்கை காத்து கொள்ளப்படுவாய். அப்படியே 1 யோவான் நிருபம் 3வது அதிகாரத்திலே இன்னொரு வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சற்று கவனித்து இந்த சத்தியத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு உலகத்திலே வெற்றியாய் நிச்சயத்தோடு வாழ உங்களை அழைக்கிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. நம்ம எப்படி இருப்போம் இன்னும் தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். சிலர் எல்லாம் என்ன தேவையில்லாத ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம அப்பாவை பார்த்தா தெரியுமா, அம்மாவை பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா, அவங்க இருப்பாங்களா இவங்க இருப்பாங்களா, கேன் வி ரெகக்னைஸ் அதர்ஸ், நம்ம எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அதை பற்றி சிலர் தெரிந்தவர்கள் சொன்னா கேட்டுக்குங்க, அதுல எந்த முடிவை எடுக்காதுங்க. ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினது உண்மையானால் அது நடக்கட்டும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். ஆண்டவருக்கு ஒப்பாய் நாம் இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவருக்கு நாம் ஒப்பாய் இருப்போம். அவர் வரும் பொழுது நொடி பொழுதிலே அவர் நம்முடைய சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றி அவரை சந்திக்க இருக்கிறோம். அடுத்த வசனம், அல்லேலூயா சொன்னவங்க சொல்லாதவங்க எல்லாரும் 3வது வசனத்தை கவனிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமானவராய் இருக்கிறது போல தன்னை வாசிக்க முடியல சுத்திகரித்து கொள்ளுகிறார். அப்ப நம்ம இப்ப என்ன செய்யணும்? கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டே இருக்கும்போது நம்மை நாம் சுத்திகரித்து கொள்வதற்கு என்ன செய்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் அதற்கு எல்லா உதவியும் செய்வார். அதற்கு தான் அவர் முதலாவது வந்தார். ரட்சிப்பின் வழியை நமக்கு காண்பித்தார். சங்கீதக்காரன் சொல்ல, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், உம்முடைய சமூகத்தில் என்ன உண்டு, உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்போ இதை காட்டுவதற்காக, இந்த ஜீவ மார்க்கத்தை காட்டுவதற்காக வந்தார். அந்த மார்க்கத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். நம்ம அன்னைக்கு இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வச்சுக்கோம், எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதத்தை விசுவாசிக்கிறோம், இதன்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21 வாசிக்கிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். எதிர்பார்க்கிறீங்களா? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? உண்மையாக கொஞ்சம் பேர் தூக்குறாங்க. உண்மையாய் சொல்ல போனா நடக்கிற நடைமுறை வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த உலகத்துல உள்ள பிரச்சனை, உலகத்துல உள்ள நம்முடைய பொறுப்புகள், உலகத்தின் காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்தி அதற்காகத்தான் பலர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவரை எதிர்நோக்கி வாழ, இன்னைக்கு ஜெபிக்க போறோம், ஆண்டவரே எங்களுக்கு அந்த எதிர்நோக்குதலை தாரும். முதல் முறை அப்படி ஒரு அதிசயமாக கன்னியின் ஆண்டவரே வயிற்றிலே நீர் பிறந்து வந்தேன், அது எவ்வளவோ பெரிய அதிசயம், வேற எங்கேயும் நடக்கல. இதை விட மேலான அதிசயம் எங்கேயும் நம்ம பார்க்கல. அது நடந்துச்சுன்னா ஆண்டவரே நீர் எக்கால சத்தத்தோடு வருவது நிச்சயம். நான் அதற்கு எதிர்நோக்கி வாழுகிறவனாய், என்னை சுத்திகரித்து வாழுகிறவனாய் வாழ உதவி செய்யும். 21வது வசனம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். That is his job.
நம்ம என்ன எப்படி மாறுவோம், எப்படி போவோம்? பரலோகத்துக்கு எக்கால சத்தம் வரும்போது நம்ம மத்திய ஆகாயத்துல அவரை போய் சந்திப்போம். எப்படி போவோம்? ஹீலியம் பெலூன் மாதிரி அப்படியே ஏறி போயிடுவோம். இது எப்படி நடக்கும்? இன்னைக்கு முடியாது, அன்னைக்கு நடக்கும். இதெல்லாம் சிந்தித்து பார்த்து எதிர்நோக்கி வாடுகிற ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைக்கிறார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் அங்கே பிலதெல்பியா சபை 7 திருச்சபைகளை பற்றி சொன்னார். எல்லா 5 திருச்சபைகளுக்கு குறைவுகள் உண்டு, 2 திருச்சபைக்கு மாத்திரம் சொல்லவில்லை. அதில் ஒரு திருச்சபை பிலதெல்பியா. அதற்கு சொல்லும் பொழுது 10வது வசனம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். உன்னை காப்பதற்காக அவர் மீண்டும் வர இருக்கிறார். நீ ஆயத்தமாயிருந்தாய், நீ அவரோடு கூட செல்ல முடியும். எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளிலே அவருடைய முதலாவது வருகை நம்முடைய சத்துருக்களை நின்று பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஜீவனுள்ள நாளெல்லாம் மகிழ்ச்சியோடு பயம் இல்லாமல் நீதியுடனும் பரிசுத்தத்துடனும் அவருக்கு முன்பாக ஊழியம் செய்யும்படி அழைத்தார். ஊழியம் என்றால் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் எதை செய்து கொண்டிருந்தாலும் அதை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் செய்தால் அது ஊழியம். அப்படி நாம் வாழ வேண்டும். அவரோடு நெருங்கி வாழ்வதற்கு தான் நம்மை அழைத்தார். சத்துருக்கள் 18 வருடம் கூனியாய் இருந்த அந்த மகளை அழைத்து சுகம் கொடுத்தார். நீங்கள் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வருவதை விட்டு விடாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்பதை விட்டு விடாதிருங்கள். தேவனோடு ஜெபிப்பதை விட்டு விடாதிருங்கள். அவர் விடுதலை தருவார். 18 வருடம் ஆபிரகாமின் குமாரத்தை அடிமைப்படுத்த விடுவித்தார். தேவன் விடுவிப்பார். நம்பிக்கையோடு அமர்ந்திருங்கள், எதிர்நோக்குதலோடு அமர்ந்திருங்கள். உலகம் முழுவதும் வர இருக்கிறதான பூச்சக்கரம் எங்கும் வர இருக்கிறதான அந்த சோதனை நின்று விடுவிப்பதற்காக அவர் மீண்டும் வருகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்கள்